சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது நாட்டாக்குடி கிராமம். ஊருக்குள் வந்த காவல்துறையினர் தாய் மகன் இருவரை மட்டும் கிராமத்தின் வெளியே இருக்கும் முள்காட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அங்கு அடையாளத்திற்கு வைத்திருந்த காய்ந்த முள்செடியை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை தோண்டத் தொடங்கியிருக்கிறார்கள். போலீசார் எதை தேடி இங்கு வந்தார்களோ அது கிடைத்து விட்டது. ஆம், உள்ளே இருந்தது துணியால் சுற்றப்பட்டு கிடந்த ஒரு ஆண் சிசுவின் சடலம். அந்த இடத்தை அடையாளம் காட்டியவர் வேறு யாரும் இல்லை, அந்த பிஞ்சு குழந்தையின் தந்தைதான். குழந்தையை புதைத்த இடத்தில் தந்தையை அடையாளம் காட்டும் அளவிற்கு அப்படி அங்கு என்ன நடந்திருக்கும், அதற்கான காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை தேடி செய்தியாளர் இளையராஜாவை களத்தில் இறக்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துக் கொண்டிருந்த இவர் சந்திரசேகர், 38 வயதாகிறது. இதே ஊரைச் சேர்ந்தவர். கிடைத்த கூலி வேலைகளை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு முருகேஸ்வரி என்ற உறவுக்கார பெண்ணுடன் திருமணமாகி ஓர் ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முருகேஸ்வரி சந்திரசேகரை விட்டு குழந்தையோடு பிரிந்து சென்றிருக்கிறார். இந்நிலையில்தான் தனிமையில் வாழ்ந்து வந்த சந்திரசேகர் வேலைக்காக கோயம்புத்தூருக்கு சென்று பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அப்போது மஞ்சு என்ற பெண்ணுடன் அவருக்கு காதல் மலர்ந்திருக்கிறது. முதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்த சந்திரசேகர் 2ஆம் தாரமாக மஞ்சுவை சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் கோவையிலேயே இருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் மஞ்சு கர்ப்பம் தரித்திருக்கிறார். நிறைமாத கர்ப்பிணியான மஞ்சுவை சந்திரசேகர் சொந்த ஊரான நாட்டாக்குடிக்கு அழைத்து வந்திருக்கிறார். சிவகங்கை ஜிஹெச்சில் குழந்தை பிறந்திருக்கிறது. சிவகங்கை ஜிஹெச்சில் டெலிவரி ஆயிடுச்சு. தை மாதம் 25ஆம் தேதி நைட்டு 10:20க்கு என் பேர் தான் பேருந்து 40 நாள் சென்று சிவகங்கை வாடகைக்கு போயிட்டோம். நாங்கள் அங்கே போய் வாடகைக்கு தான் வீட்டுக்காரர் வேணும்னு பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காங்க, அப்படின்னா நீ வீடு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வேறு வீட்டுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். அட்வான்ஸ் கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்காரர் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாவி என்கிட்ட இருக்குது, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நம்ம இருந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு காலி பண்ணி ஆகணும், எங்களுக்கு நாங்கள் காசு வாங்கிட்டோம், நீங்கள் காலி பண்ணி ஆகணும்னு சொன்னோன்னா நான் என் வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு நாட்டாவடி வந்துட்டேன். நான் நாட்டாவடி திங்கக்கிழமை சாயந்தரமாக திங்கக்கிழமை சாயந்தரமாக வந்தேன். செவ்வாய்க்கிழமை நான் அந்த அட்வான்ஸ் கொடுத்தது திருப்பி நான் சொல்லிட்டு, வீடு எங்களுக்கு வேணாம், நீங்கள் வரதுக்கு லேட்டாக, நான் இங்கே காலி பண்ணி நாட்டாவடிக்கு வந்துட்டோம், எங்களுக்கு வேணாம், காசை கொடுத்துருங்க, அட்வான்ஸ் காசை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னோன்னா சரின்னு சொல்லி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் பணத்தை வாங்கி வருவதற்காக சந்திரசேகரின் மனைவி குழந்தையை தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு அவர் திரும்பி வரவே இல்லை. அதற்கு பதில் அந்த அதிர்ச்சி தகவல்தான் செல்போன் மூலம் வந்திருக்கிறது. இந்த பிள்ளை நான் போய் இந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8:30க்கு இங்கேருந்து கிளம்புனால தான். திருப்பி நான் வந்துட்டு ஒரு 9 மணிக்கு இங்கே வந்துட்டேன். 11 மணிக்கு ஃபோன் அடிச்சு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப். எங்கள் அம்மாவோட செல்லை எடுத்து தான் ஃபோன் அடித்தேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப். நானும் 11 மணி திருப்பி அடித்து பார்த்தா ஃபோன் எடுக்கலை. திருப்பி நைட்டு 9:48க்கு அந்த பிள்ளையாக ஃபோன் பண்ணி, நான் ஊருக்கு போயிட்டேன், நாகர்கோவிலுக்கு போயிட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், நான் என்னை தேட வேணாம் அப்படின்னு சொல்லி. திருப்பி நேற்று காலையில் 7 மணிக்கு எங்கள் அம்மா செல்லுக்கு அந்த பிள்ளை தான் திருப்பி கூப்பிட்டு என்ன குழந்தை எங்கடி அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் குழந்தைய ஒரு கோவில் போகத்தில் அப்படின்னு வச்சுட்டு போயிருக்காங்க, வச்சுட்டு அங்கே போனோடனே நீ போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். எந்த கோயில்டி வச்ச என்னன்னு கேட்குது. நான் என்ன டீ சாப்பிட்றதுக்கு கடைக்கு போயிட்டேன், எங்கேடி போகிறேன்னு சொன்னோன்னா கேட்குறதுக்கு எங்கள் அம்மா போய் தேடி பார்த்துருக்கு, காணும். அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, ஒரு கட்டைப்பையில் இருக்குது. இதை நினச்சிக்கிட்டே எங்கள் அம்மா அங்கிட்டு தேடி வந்தோடனே இந்த கட்டை போய் ஓரத்தில் இருந்துருக்கு. எங்கள் அம்மா அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே பிள்ளை காலு தெரிஞ்சிருக்கு. ஐயோ, அவங்க பிள்ளைல நல்லா முகத்தை பார்த்துருக்கு வேற. அதோடு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தையை தூக்கிச் சென்ற சந்திரசேகரின் மனைவி இறந்த நிலையில் குழந்தையை கட்டப்பையில் வைத்துவிட்டு அவரது சொந்த ஊருக்கு சென்று விட்டதாக சந்திரசேகரிடமும் அவரது அம்மாவிடமும் கூறியிருக்கிறார். சடலத்தை கைப்பற்றிய தாயும் மகனும்
அதன் பிறகு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து குழந்தையை புதைத்து விட்டன. நாங்கள் வந்து வீட்டில் கொண்டாந்து போட்டோன்னா உங்களுக்குள்ள ஒரு 2 கிலோ சொல்லிட்டா ஏமா பச்சை பிள்ளைய வச்சுக்க அழுதுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் நானாக தான் எடுத்துருந்து மும்படி எடுத்து நானாக தான். சந்திரசேகர் குழந்தையை புதைத்த தகவல் ஊர் முழுவதும் பரவி இருக்கிறது. அது போலீசாரின் காதுகளுக்கும் சென்றிருக்கிறது. உண்மையில் அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள சந்திரசேகரையும் அவரது தாயையும் விசாரித்திருக்கிறார்கள். குழந்தையின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அதை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆட்டாப்சி ரிப்போர்ட்டில் குழந்தையின் பின் மண்டையில் பலமாக அடித்து கொல்லப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்திரசேகரின் மனைவி மஞ்சுளாவை தொடர்பு கொண்ட போது அவரின் போன் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது. மஞ்சுளாவின் போனை டிராக் செய்திருக்கிறார்கள். அது தற்போது தென்காசி மாவட்டத்தை காட்டியிருக்கிறது. போலீசார் சந்திரசேகரை கையோடு அழைத்து கொண்டு தென்காசிக்கு விரைந்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த குழந்தைக்கு நடந்தது என்ன? நடந்தது கொலையா? யார் இந்த பயங்கரத்தை செய்திருப்பார்கள்? இந்த கேள்விகளுக்கான விடை முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.